வணக்கங்க. இன்றைக்கி நான் என்ன ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் தாங்க ஷேர் பண்ணுறேன். இது நைட்டு என்னென்ன எடுத்து ஊற வைக்கிறேன் அப்படிங்கிறத இப்போவே காமிச்சிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கிறேன். இது 2 பேர்த்துக்கான குவான்டிட்டி நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. அத்திப்பழம் வந்து ஒரு 4 பீசஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். உலர் திராட்சை வந்து ஒரு 30 எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஆளுக்கு 15 அந்த விதத்தில். பிஸ்தா வந்து 10 எடுத்து வச்சுருக்கிறேன். பாதாம் 10, வால்நட் ஒரு 7லேருந்து 8 பீசஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. டேட்ஸு பேரிச்சம்பழம் வந்து 6 பீஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு ஆளுக்கு 3 பீஸ் அந்த விதத்தில். இது பாதாம் 5, பிஸ்தா 5, வால்நட் 4 அல்லது 3 எடுத்துக்கலாம். அத்திப்பழம் 2, உலர் திராட்சை ட்ரை கிரேப்ஸ் வந்து ஒரு 15 பீசஸ் எடுத்துக்கோங்க. டேட்ஸ் வந்து ஒரு 3 பீசஸ் எடுத்துக்கோங்க. இதை கழுவி இப்போ ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு தண்ணி கழுவி ஊற்றிட்டேங்க. இது 2வது தண்ணி ஊற்றி வைக்கிறேன். ஏன்னா இந்த தண்ணியை நான் காலையில் அப்படியே அரைச்சிடுவேன். ஏன்னா சுகர் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். இந்த பேரிச்சம்பழத்தில் உள்ள இனிப்பு எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிடுதுங்க. இந்த தண்ணி ஊற்றி அரைக்கும் போது நான் தான் ஒரு மிதமான இனிப்பு இருக்க தான் செய்யுது. எதுவுமே ஆட் பண்ணாமல் நான் அப்படியே குடிக்கலாம். அதுக்காக தான் காலையில் அரைக்கும். வெளிச்சம் போதில்லை பாபு. நைட்டு ஊற வச்சதுங்க. இப்போ காலையில் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். நல்லாவே ஊறிட்டுங்க. பார்த்தீங்களா, ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை அரைக்கிறதுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட் ஆகிடும். இப்படி இருந்தால் நான் டேட்ஸில் உள்ள சீடை மட்டும் எடுத்துக்கிறேன். மீதி எல்லாம் அப்படியே போட்டு எடுத்துடலாம். 6 டேட்ஸ் போட்டோமோ 6 சீடு எடுத்து டேட்ஸோட சீடு எல்லாமே எடுத்துட்டாங்க. இதை மிக்சியில் அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம கழுவி தான் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நான் நைட்டே எல்லாம் கழுவி வைக்கும் போது ஒரு டைம் சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த தண்ணியில் ஃபுல்லும் டேஸ்ட் பண்ணால் அவ்வளோ ஸ்வீட்னஸ் இருக்கும். இந்த பிளாக் கிரேப்ஸு, டேட்ஸு அதில் உள்ள இனிப்பு ஃபுல்லாமே இந்த தண்ணியில் தான் இறங்கியிருக்கு. அதனால் இதை சேர்த்து அப்படியே நம்ம அரைச்சிட்டா எந்த சுகரோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அந்த இனிப்பு போதுமானதாகவே இருக்கும். அரைச்சிட்டு காட்டுறேன். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்துடும் எல்லாமே ஊறி இருக்கிறதுனால. நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சாச்சுங்க. நல்லா மையாயிட்டு. பார்த்தீங்களா, நான் எந்த தண்ணியும் ஊற்றலை. அதில் உள்ள தண்ணியை மட்டுமே சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணி வைப்பேன். ஆல்ரெடி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியில் தான் அது ஊறி இருக்குது. இன்னும் 1 1/2 கிளாஸ் வைக்கும்போது அது 2 கிளாஸஸ் ஆகிடும். 2 பேருக்கான குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ லிக்யூடாக நல்லா தண்ணியாக நீங்கள் குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை கட்டியாக அப்படிலாம் குடிக்கணும்னு ஒன்றும் இல்லை. தண்ணியாக இருக்கவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இது ஒரு 10 டேஸாகவே இது தாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக குடிச்சிட்டு வரோம். நானும் அவினேஷும் இதை எடுத்துக்குவோம். ஏன் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இது 1 இயருக்கு முன்னாடியே சர்மிகா மேம் வந்துட்டு வீடியோலாம் போட்டிருக்கிறாங்களாம். நான் அந்தளவுக்கு அந்த வீடியோலாம் பார்க்கல. உண்மையிலே ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா 30+ ஆகுது, அதுவும் 2 பேபி சிசேரியன் அப்படிங்கும்போது அதனால தான் நம்ம ரொம்ப டயர்டாகிறோமோ, சம்டைம் வந்து கிருகிருன்னு வருது அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகி ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன். அப்போ உன்னோட ஃபுட்டு தான் சரியில்லை. அப்போ நம்மளுக்கு தோணும் நம்ம நல்லா தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏதாவது ஒன்று ஹெல்த்தியாக எடுத்துக்கிறோமா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே இது தான் எடுத்துக்கிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே கிடையாது, பசங்களுக்கு இது தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். நான் அதுக்கடுத்து ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock 1:30 வரை இது பசியே இல்லைங்க. நம்மளால் ஆக்டிவாக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ண முடியுது. எனக்கு ஏன் எதுக்கு அப்படின்னா ஃபுல் ரீசன் சொல்ல தெரியாது. நான் குடிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஆக்டிவாக ஃபீல் ஆகுது, கொஞ்சம் டயர்னஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இதை எடுத்துக்கிறேன். டாக்டர்கிட்ட இதெல்லாம் போய் ரீசனாக சொன்னால் அவங்க எவ்வளோ மெடிசன் கொடுத்தாலும் நம்ம வாங்கி போட தான் போகிறோம். அதுக்காண்டி நம்மளுக்கு அதை விட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபுட்டை எடுத்துக்கலாம்ல. இது எனக்கு குடிக்கவும் பிடிச்சிருக்கு. மருந்து குடிக்கிற மாதிரிலாம் இல்லை. என் பையனும் நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஒரு இதோட குடிச்சிக்கிறான். காலையில் அவனை எந்திரிச்சு ஒரு இட்லி சாப்பிட வைக்கிறது அவ்வளோ கஷ்டம். அதுக்கு இது பெட்டர் அப்படின்னு நினச்சிட்டு இதை குடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தெரியுதாங்க, நல்லா லிக்யூடாக இதை நான் வச்சுருக்கிறேன். ரொம்ப இனிப்பு இருக்காது, ஒரு பாதி இனிப்புன்னு சொல்லுவோம்ல, அந்தளவுக்கான டேஸ்ட்டு இதில் இருக்கும்.
உங்கள் பசங்க பாதி இனிப்பு சேர்த்துக்குவாங்க அப்படின்னா இதை அப்படியே கொடுங்க. நல்லா இனிப்பு வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஹனியோ நாட்டு சர்க்கரையோ கூட உங்கள் டேஸ்ட்டுக்காண்டி நீங்கள் மிக்ஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இந்த இனிப்பு போதுமானதாக இருக்குது, அப்படியே தான் குடிச்சிக்கிறேன். இதில் எதுவுமே நான் சேர்க்கலை. டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருந்துங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். பாய். தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்குறேங்க. வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள்னாலும் நல்லா எண்ணெய் வச்சுட்டு எவ்வளோ உங்களால் சொதன்னு தேய்க்க முடியுமோ தேய்ச்சிக்கோங்க. நல்லா ரூட்லேருந்து. இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ்னாலும் நல்லா எண்ணெய் வச்சுக்கணுங்க. நான் தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு நானும் நல்லெண்ணெய் தலைக்கு வச்சது இல்லை. அதனால் அது சீக்கிரமாக சளி பிடிச்சிருது. அதனால் நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதே இல்லைங்க தலைக்கு. இப்படியெல்லாம் தேங்காய் எண்ணெய் மட்டும் தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி உங்களால் எவ்வளோ தேய்க்க முடியுமோ அந்த ரூட் பகுதியிலேருந்து எல்லாமே நல்லா தேய்ச்சிடுங்க. உங்களுக்கு முடி ரொம்ப கொட்டுது அப்படின்னு இருந்தால் கூட இப்படி வாரத்தில் ஒரு 2 நாள் நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, கொஞ்சம் கம்மியாகும். இன்றைக்கி வெயிலுக்கு 2லேருந்து 3 நாள் கூட நீங்கள் தேய்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ்னாலும், ஒரு ஒர்க் போகிறவங்களா இருந்தால் ஒரு சண்டே 1 டேனாலும் ட்ரை பண்ணுங்கள். பசங்களாக இருந்தால் வீட்டில் இருக்கிற அன்றைக்கி நல்லா எண்ணெய் தேய்ச்சி கை கால்லாம் தேய்ச்சி விட்டு ஊற வச்சு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் கழித்து குளிப்பாட்டுனா அவங்களுக்கு உடம்புல உள்ள சூடு தானாக கழிஞ்சிடுங்க. இன்றைக்கி ஹெட் பாத் பண்ண போகிறோம் அப்படின்னா மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடினாலும் நல்லா தேய்ச்சி விட்ருங்க மேலேருந்து கீழே வர. அட்லீஸ்ட் ஒரு டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் அது நம்மளுக்கான டைமாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. எல்லாம் டே டு டே லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கிறோம், வீட்டு வேலை செய்கிறோம், பசங்களை பார்க்குறோம். திரும்பி பார்த்து ஒரு நாளைக்கு யோசித்து பாருங்களேன். ஒரு 2 லிட்டர் தண்ணினால் நம்ம குடிக்கிறோமா அப்படின்னா குடிச்சிருக்க மாட்டோம். ஆனால் தண்ணி குடித்தா நல்லது அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கும் தெரியும். அது யாரும் பெருசாக ஃபாலோ பண்ணுறது இல்லை. நம்மளுக்கான விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கோங்க. டெய்லி 5 மினிட்ஸ் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நம்மளுக்கு இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிங்க. அது யாரும் பண்ணாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். நானும் ட்ரை பண்ணுறேன் இப்படினாலும் கிடையாது. ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் யோசிக்கிறேன். ஜஸ்ட் உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் எப்படி ஆயில் வைக்கிறோமோ அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் அப்படின்னா ஏதோ கடையில் வாங்கணும், கடைக்கு போகணும், பியூட்டி பார்லர் போகணும் அப்படிலாம் இல்லைங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதுதான். ஒரு தக்காளி கூட ரெகுலராக பண்ணுங்களேன், சூப்பராக இருக்கும். நான் வீக்லி ஒன்ஸ் இப்போ ஒரு 2 வீக்ஸாக அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் 1 or 2 வீக்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இது ஆவாரம் பூவோட பவுடர், அவ்வளோதான். ஜஸ்ட் 30 ரூபி. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. இந்த பவுடர் ஒரு 30 ரூபிக்கு வாங்கினா நீங்கள் 5 to 6 டைம்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஸ்பூன் தானே எடுக்க போகிறோம். அது மாதிரி தான் இந்த பேஸ்ட் மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் தேய்ச்சா ஒயிட் ஆயிடலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் பிரைட்டாக கொஞ்சம் நல்லா தெரியுது, அதுக்காண்டி தான். அட்லீஸ்ட் வீக்லி 1 டைம்னாலும் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி மட்டும்தான் இதை நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ ஃபுல்லுமே அப்ளை பண்ணியாச்சுங்க. ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ண பிறகு நல்லா காய விட்டு ஒரு தடவை கழுவிடலாம். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அடுத்து உங்களுக்கே ஒரு சாஃப்டான ஃபீல் ஆகும். எதுவுமே ரெகுலராக பண்ணுறதில்ல அப்படிங்கிறப்போ வீக்லி 1 டைம்ஸ் நம்மளுக்காக அட்லீஸ்ட் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.